இதே போல இந்த தமிழ் மற்றும் இந்திய கலாச்சாரத்தினுடைய விழுமியங்கள் தென்கிழக்கு ஆசியா முழுக்க உண்டு. அதற்கு காரணம் ராஜேந்திர சோழன். இப்போ ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். மலேசியா. மலேசியால யாரு அதிபர்னா, சுல்தான் தான் அதிபர். அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் பிரதமர் எல்லாம் உண்டு. சுல்தானை வந்து வணங்குவாங்க. வணங்குறதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு, ஒரு முறை இருக்கு. அந்த சுல்தானுக்கு முன்னால் ஒரு மஞ்சள் கோடு மாதிரி இருக்கும். கோடு இருக்கும். அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் நிற்கணும். நின்று அப்படி தலையை குனிஞ்சு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும். சுல்தான் வந்து பேரெல்லாம் சொல்லிடக்கூடாது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். நீங்கள் நீடூழி வாழ்க, நீண்ட ஆயுளுடன் வாழ்க அப்படிங்கிற அர்த்தத்தில் தீர்காயு அப்படிங்கணும். இது இங்கே இருக்கிற தீர்காய்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வரக்கூடியது. இன்னைக்கும் மலேசியாவில் அந்த அரண்மனை இருக்கக்கூடிய வீதிக்கு பெயரே என்ன தெரியுமா? ஜலான் மகாராஜான்னு பேர். மகாராஜா வீதின்னு பேர். இப்படி இந்த இந்த இந்திய கலாச்சாரம் அங்கே ஃபுல்லாக ஊடுருவியது. தாய்லாந்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அரசர் இருக்கிறார். அது ராமா டைனாஸ்டி. அந்த தலைநகர் இருக்கக்கூடிய பகுதிக்கு அயுத்தியா அப்படின்னு பேர். அதே போல் அந்த பேலஸ் இருக்கிற இடத்துக்கு பேர் சொர்ணபுரின்னு பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் அரசராக இருந்தார் பூமி போல் அப்படின்னு. அது வேற ஒன்றும் இல்லை, பூமி பாலன் அப்படிங்கிறத அப்படி. இது எல்லாம் இந்திய கலாச்சாரத்தினுடையது. இது எல்லாம் கொண்டு போய் சேர்த்தது ராஜேந்திர சோழன்.